Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல gathering maxi நம்ம தைக்க போறோம். இல்ல நீங்க pleats வச்சு தைக்க போறீங்க அப்படினா அந்த gathering pleats வந்து எப்படி வைக்கிறது maxi dress தைக்கிறப்ப அப்படி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து 3 types பார்க்க போறோம். வாங்க first type பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு maxi dress தைக்க போறீங்க அப்படினா ஒரு சின்ன அளவு இருக்கும். இப்போ நம்ம டாப் portion வந்து கம்மியா எடுத்துறோம். கீழ இருக்க bottom portion வந்து நம்ம அதிகமா எடுத்துறோம். இத வந்து வச்சு சுருக்குறதுக்கு நம்ம simple pleats வைப்போம் இல்ல box pleat வைப்போம். இந்த gathering pleatsன்றது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு எந்த கால்குலேஷன் எதுமே தேவையில்ல. அது எப்படி first எப்படி தைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ நீங்க உங்க தையல் மிஷின்ல வந்து உங்களோட தையல் அளவு வந்து நீங்க அதிகமா வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட மிஷின்ல 9 வச்சுக்கிறேன். இப்போ இதோட தையலோட அளவு நான் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறேன். 3யும் அப்புறம் கீழேயும் கொஞ்சம் 3 வச்சுக்கிறேன். வச்சிட்டு இப்போ நான் தையல் போடுறப்ப வந்து தையல் வந்து லூசா விழும். அப்ப லூசா விழுறப்ப என்ன ஆகும்னா அந்த கிளாத் வந்து கிளாத்ல இருக்க நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது நல்லா சுருங்கும். இப்போ நான் தைக்கிறப்பே வந்து சில கிளாத்லாம் சுருங்கிரும். அப்போ வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத் இல்ல நீங்க பூனம் சரிலாம் தைக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதுவாவே சுருங்கிரும். அதே மாதிரி கட் பண்றப்ப கொஞ்சம் வந்து த்ரெட் அதிகமா விட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கு. நான் தைக்கிறப்பே கொஞ்சம் சுருங்கி இருக்கு. அந்த த்ரெட் அதிகமா விட்டு கட் பண்ணுங்க. இப்போ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இது எல்லாமே லூசா சுருங்கி இருக்கும். இப்போ அந்த த்ரெட்ல வந்து ஒண்ண மட்டும் எடுங்க. ரெண்டையுமே பிடிச்சு எடுத்தா சுருங்காது. இப்போ 2 த்ரெட் இருக்குல மேல ஒண்ணு கீழ ஒண்ணு அத ரெண்டா தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. தனித்தனியா பிரிச்சிட்டு ஒரு த்ரெட்ட மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது வந்து சுருங்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டாப் போர்ஷன் வந்து ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சிருப்போம். அதோட அளவுக்கு இதை நம்ம சுருக்கி தச்சிடலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ கிளாத் எடுத்தாலுமே இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் தச்சுட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வரும். இப்போ இது வந்து இந்த மாதிரி கிளாத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் கனமான கிளாத்து காட்டன் கிளாத்லாம் இருக்குது அப்படின்னா சில நேரம் நம்ம மிஷினில் தைக்கிறப்ப வந்து இந்த சுருக்கம் சரியாக வராது. அப்போ நம்ம அதுக்கு வந்து வேறு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அந்த சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுருங்கி இருக்கிறத வந்து கொஞ்சம் எடுத்து விடுறேன். ஏன்னா தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் சுருங்கி இருந்துச்சு. இதை மேலே இருக்க அந்த டாப் போர்ஷன் அளவுக்கு வந்து நம்ம மாற்றிட்டு அதுக்கு மேலே அப்படி வச்சு தைக்க போகிறோம். இப்போ கீழே இருக்கிறது வந்து டாப் போர்ஷன், மேலே இருக்கிறது வந்து பாட்டம் போர்ஷன். இப்போ அந்த கீழே இருக்க டாப் போர்ஷனும் இந்த பாட்டம் போர்ஷனும் நல்ல பக்கம் வந்து சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அதுக்கு ஏற்றாப்புல கீழே இருக்க கிளாத்துக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம வச்சு நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. தைக்கிறப்பையும் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து தைங்க. ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே கரெக்டாக நீங்கள் அந்த மேலே இருக்க அளவுக்கு கீழே சுருக்கத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டு வரைக்கும் நான் தைக்கிறேன். லாஸ்ட்டு வந்து தையலுக்கு மட்டும் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் சுருக்க வைக்காதீங்க. மற்ற மீதி இருக்கிறதுல தான் சுருக்க வைங்க. ஏன்னா நம்ம தையல் போடுற இடத்துல மட்டும் சுருக்கம் வைக்க தேவையில்லை. அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சுருக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த லாஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு மட்டும் சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இன்னொரு தையலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வந்து அந்த மேல் பக்கமாக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அதில் இன்னொரு தையலும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இது வந்து கேதரிங் மேக்ஸியில் இது வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுல இது ஒரு டைப்பு. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ செகண்ட் மெத்தடும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், லூஸ் தையல் போட்டு நம்ம வச்சோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து அப்படியே தைக்க போகிறோம். எதுவுமே வந்து தனியாக எதுவும் ஃப்ளீட்ஸ் வைக்காமல் இதோட நல்ல பக்கமும் டாப் போர்ஷன் நல்ல பக்கமும் கீழே இருக்க பாட்டம் போர்ஷன் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம நார்மல் சிம்பிள் ஃப்ளீட்ஸ் வைப்போம்ல அதே மாதிரி வைக்க போகிறோம். இப்போ இது ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், ஒரு மெத்தட் சொல்லித்தர போகிறேன் லாஸ்ட்டு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 தான் கட்டாக இருக்கனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2ஓட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் நைஃப் ஃப்ளீட்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக அதிகமாக கிளாத் இருக்கிற மாதிரி வைப்போம். இதில் வந்து குட்டி குட்டியாக வைக்கணும். இப்போ நீங்கள் ட்ரெஸ் தைக்க போகிறீங்கன்னா ஒரே மாதிரி வைங்க. இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வைக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு ஊசி இல்லை இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறத வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்கள் கிளாத்தை வந்து உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக வைக்க போகிறோம். அதனால் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஊசியை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை வந்து உள்ளே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அது வந்து வேறு நைஃப் ஃப்ளீட்ஸ் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் குட்டி குட்டியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் அழகாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தைக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம்ல அது வந்து நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ இதே வந்து நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக தைச்சிடலாம். இது குட்டி குட்டியாக வைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தைக்கிறதுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம அப்படியே தையல் மிஷின்லேயே வச்சு நம்ம தைக்க போகிறோம். முன்னாடி எதுவுமே வந்து ஃப்ளீட்ஸ் எதுவும் வைக்காமல் டேரெக்டாக வந்து 2 டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் சேர்த்து வச்சு நம்ம தைச்சிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக தைச்ச மெத்தடு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மெத்தட் எப்படின்னா நீங்கள் வந்து கையில் வந்து நம்ம நார்மல் தைப்போம் பார்த்தீங்களா, கை தையல் போடுவோம்ல அதே மாதிரி த்ரெட்டை ஊசியில் வந்து த்ரெட்டு கோர்த்துட்டு நம்ம ஓட்டு தையல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் விட்டு எடுக்கலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு நிறையா கேதரிங் ஃப்ளீட்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு மிஷினில் வச்சோம் அப்படின்னா சில நேரம் உங்களுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி லேயர் மேக்ஸிலாம் தைக்க போகிறீங்க, கேதரிங் ஃப்ளீட்ஸ் வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் விட்டு விட்டு எடுக்கணும். அதுவும் நீங்கள் தள்ளி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸோட அளவு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாக வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுங்க. அதே மாதிரி த்ரெட்டுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் த்ரெட்டு அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சும்மா ஓட்டு தையல் மாதிரி நம்ம விட்டுருக்கோம்ல, இப்போ இதுலேயுமே அந்த ஒரு பக்கமாக அந்த ஊசி கொடுத்துருக்கோம்ல அந்த பக்கமாக த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இது சுருங்கும். மிஷினில் தைக்கிறத விட இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சுருங்குற மாதிரி இருக்கும். மிஷினில் தைக்கிறத கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் லேசாக இழுத்திங்கனாலே அந்த அளவுக்கு நம்ம சுருக்கிடலாம். இப்போ இது ஒரு மெத்தட். இப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க டாப் போர்ஷன் அளவுக்கு அந்த கீழே இருக்கிறத மாற்றி நம்ம அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா நம்ம மிஷினில் தைக்கிறோம். இது வந்து நம்ம கையில் தைக்கிறோம். ஏன்னா சில கிளாத்தில் வந்து மிஷினில் தைக்கிறப்ப சரியாக வராது, உங்களுக்கு இழுக்க வராது. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கை தையல் நம்ம ஓட்டு தையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சு தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வச்ச மாதிரி ரெண்டோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ கீழே வந்து நம்ம டாப் போர்ஷன் வைக்கணும். எப்பவுமே அந்த கேதரிங் பண்ணுற கிளாத் வந்து மேலே இருக்கணும். இப்போ அந்த மேலே இருக்கிறத வந்து நம்ம கீழே இருக்க கிளாத் அளவுக்கு வந்து நம்ம அதை வச்சு சுருக்கணும். நீங்கள் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா சுருங்கும். அது மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை 2 மெத்தடில் ஃப்ளீட்ஸ் வச்சோமோ அதே மெத்தட் தான் இதுக்கும். இப்போ லாஸ்ட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு நான் அந்த டாப் போர்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ கொஞ்சம் அதிகமாக்கிற கம்மி பண்ணுறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போடுங்க. நம்ம லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலேயே நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நம்ம எங்கே தைச்சிருக்கோமோ அதுக்கு மேலேயே தையல் போட வேணாம், அதுக்கு கொஞ்சம் கீழே தையல் போடுங்க. நம்ம அது மேலேயே தையல் போடுறப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, அதனால் கொஞ்சம் கீழே தையல் போடுங்க. நம்ம கை தையல் போட்டும் ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் கேதரிங் ஃப்ளீட்ஸு. இப்போ நீங்கள் இந்த 3 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நார்மல் ஃப்ளீட்ஸோட இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த கால்குலேஷன் எதுவுமே தேவையில்லை. இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸோட வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தனித்தனியாக ஃப்ளீட்ஸ் வச்சோம். பேக் சைடில் வந்து ஃபுல்லாக வந்துச்சு, ஃப்ரண்ட் சைடில் வந்து கட்டாகி வந்துச்சு. இப்போ நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தைக்கிறப்ப வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் அந்த மெத்தடில் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.